திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கனமழை காரணமாக குட்டைகள் நிரம்பி சாலையில் தண்ணீர் வழிந்தோடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்போம். செந்தில்குமார், வணக்கம். தற்பொழுது சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் போக்குவரத்து உபயோகப்படுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கல் அங்க இருக்கிறது? அதை சரி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக குன்னத்தூர், புஞ்சை, தாமரைக்குளம், சேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 145 mm அளவிற்கு மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் புகுந்து பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் அவிநாசியை அடுத்த பெருமகனூர் அருகே உள்ள காளிபாளையம் பகுதியில் உள்ள குட்டையில் மழைநீர் நிரம்பி வெளியேறி காளிபாளையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தின் வழியாக வழிந்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வேறு வழி, அதாவது அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அனைவரும் மிக பெரும் சிரமத்துக்கு ஆளான நிலையில் வேறு வழியே இல்லாத காரணத்தால் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் பெற்றோர்கள், வேலைக்கு செல்வோர், இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் சாலையை கடப்பதற்கு மிகப்பெரிய அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் அதே பகுதியில் கோல்டன் சிட்டி பகுதியில் சாலை ஓரம் இந்த மின்கம்பம் மலை ஈரத்தில் சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததில் அப்பகுதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். அதே போல அடிக்கடி மின்சார விநியோகம், அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதால் மின்சார பொருட்களும் சேதமடையும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. அதுபோக இந்த மின்கம்பத்தை சரிபடும் பணிகளில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். துரிதமான பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்பொழுது. ஆனாலும் இவ்வளவு பெரிய மழை பெய்து இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டானாலும் கூட நேற்று வரை வறண்டு கிடந்த குளம், குட்டைகள் அனைத்தும் நிரம்பி மழைநீர் தேங்கி நிற்பதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், மேலும் குடிநீர் பஞ்சம் தீரும் என பொதுமக்களும் விவசாயிகளும் நம்புகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.